கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்குது. அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறது நல்லா இருக்குது. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை தாண்டி ஹீரோயின்லாம் அவர் வச்சுக்காமல் அந்த கேரக்டருக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துருக்காரு. அந்த சைடு தான், வில்லேஜ் சைடு தான் வரும். ஒரு ஒரு சின்ன ஒரு வீட்டில் நடக்கிற நைட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் தான். ஸோ அந்த வீடு தான் மேட்ரு. ஸோ அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாகவே அந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் மலையாள ஃப்ளேவர் தான் இருக்கும். உங்களுக்கு மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வரும்லாம் தெரியாது. சில இடத்துல சைலன்ஸாக இருக்கும், சில இடத்துல வேறு மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயே இருக்குது. அப்படிலாம் பெருசாக எதுவும் தோணாது. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. நல்லாயிருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ண விதம் நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யோட ஆன்லைன் என்ன சிம்பிளாக ஒரு டெத்து ஒரு கல்யாணம் நடக்குது. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு தான். கடைசியில் ஒரு பைத்தியக்காரனை வச்சு தான் அந்த படம் ஆரம்பிக்கும். அவன் பைத்தியக்காரனா இல்லை நம்ம சொசைட்டியில் இருக்கிற அவன் பைத்தியக்காரனான்றது தான் படம். அவ்வளோதான். சொல்லுங்கள் சார், கேளுங்க. நல்லா இருக்கு. நம்ம ஜீவா கிட்ட என்ன நம்ம எதிர்பார்த்தோமோ கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு இந்த படத்தில் வந்து நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, நல்லா இருக்குது படம். இந்த படம் வந்து ஒரு வேறு ஜேனலில் கொண்டு போயிருக்காரு. ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர் அந்த ஊரில் வந்து கல்யாணமும் நடக்கணும் ஒரே டைமில், இளவு வீடாக ஆயிடுச்சு. இது ரெண்டுமே நடக்கணும். இது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க குடும்பம். இது நடந்து தான் இல்லையா தான் படம். இது 2 ஹவர் நம்மளை வந்து ஸ்க்ரீனில் நல்லா ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. நம்மளை வந்து அந்த அளவுக்கு உட்கார வச்சுருக்காங்கன்னா அது காரணம் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ யார் சொன்னால் டைரக்டர் தான். ஏன்னா எந்த ஒரு படமே வந்து டைரக்டர் இல்லாமல் எதுவும் இயங்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன கண்டென்ட்டு, அந்த கண்டென்ட்டை இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே 2 ஹவர் கொண்டு போய் பலவிதமான கதாபாத்திரங்களை சேர்த்து நமக்கு இந்தளவுக்கு சூப்பராக காமெடியாக கொண்டு போயிருக்காங்கன்னா படம் டைரக்டர் தான். இதில் 2வது நம்ம நடிப்புன்னு சொன்னால் வந்து ஜீவா, இளவரசு தம்பிராமையாக இருக்கார். இளவரசு நல்லா பண்ணியிருக்காரு. இளவரசு அப்புறம் சப்போர்ட்டிங் வர மாப்பிள்ளை கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்போசிட்டில் பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நிற்பார் பாருங்க, அவர் நேம் தெரியல எனக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியாக நல்லாயிருக்கு. அவர் பேசுகிற டைலாக்லாம் நல்லாயிருக்கு படத்தில். ஆமாம்மா, நிறைய படம் நீங்களும் நிறைய படம் பார்த்துருப்பீங்க. அந்த மலையாள படத்தில் வர காமெடிஸ்லாம் இதுலேயும் அதிகமாக கொண்டு வந்திருக்காரு. மாப்பிள்ளையோட ஊரே வந்து மாத்தாண்டம் தானே. ஸோ அதுவே வந்து கேரளா சம்மந்தப்பட்ட மாதிரி தான் எடுத்துருப்பாங்க. மலையாள சைடு தெரியும் கண்டிப்பாக. ஏன்னா சப்போஸ் கூட ஒரு ஃப்ரெண்ட் ரோல்லாம் மாப்பிள்ளைக்கு வரதெல்லாம் மலையாளம் தான் பேசுவார். மலையாளமும் தமிழ் சேர்ந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஒரு வேளை அது எது காட்டியிருக்காங்கன்னா, ஒரு கேரளாலேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த டச் இருந்ததுன்னா படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த சாயில் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றபடி எல்லா தமிழ் ஆடியன்ஸுக்கும் இந்த படம் செட் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்காங்க. சில ஆடியன்ஸுக்கு ஒன்றா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னடா பொங்கல் நன்மை உள்ளே வந்துட்டுமே, ஐயோ இளவு வீடாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சில ஆடியன்ஸுக்கு அந்த லாஜிக் பார்ப்பாங்க. நமக்கு அந்த லாஜிக் பார்க்க தேவையில்லை. உள்ளே வந்தோன்னா நமக்கு போடிக்காத அளவுக்கு ஓடுதா, அது நல்லாவே இருக்குது இந்த படத்தில். மெயின் வந்து கிளைமேக்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்து கிளைமேக்ஸ் ஆச்சு, நல்லாவே இருக்குது படம். ஸோ நம்ம அதுக்காகவே பார்க்கலாம். 2வது அந்த எம்ஆர் ராதா சார் பேசுகிற ஓப்பனிங் கார்டும் சரி, எண்டு கார்டு நல்லாவே போட்டிருக்காங்க. ஆமாம், கண்டிஷனுக்கு ஃபாலோ பண்ணுங்க 2-3 இடத்துல வருது சார். அது உண்மையிலே எல்லா ஆடியன்ஸுக்கு செட் ஆகும். எல்லா பொலிட்டிக்கல் அரசியல்வாதியே வந்து தாக்கியிருக்காங்க. அது நல்லா பொருந்தும். ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு இந்த பராசக்தி வாவதியாரெலாம் அந்தளவுக்கு ஓடல. இந்த படம் வந்து ஒரு நல்ல திரைப்படமாக எல்லாருமே ஆடியன்ஸுக்கு பார்க்கலாம். ஜீவாவுக்கு இது ஒரு நல்ல பொங்கல் சார். படம் உண்மையாக சூப்பரான படம். தலைவர் தம்பி தலைமையில் சூப்பரான படம். ஏன்னா நம்ம தலைவர் படம் வரல ஜனநாயகன்னு, ஆனால் இந்த தம்பி தலைமையை ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த அளவுக்கு என்னடா பொங்கலில் ஒரு படமாக வந்துன்னு இது எதுவுமே நமக்கு வந்து ஹாப்பியை கொடுக்கலையே நினச்சிட்டே இருந்தோம். அந்த ஹாப்பிக்கு வந்து இந்த படம் கேரண்டி. அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் டி பொங்கல் வின்னர் படம் பயங்கரமாக இருக்குது. ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு சாவு வீடு ஒரு கல்யாண வீடு, இதுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை ஒரு அரசியல்வாதியாக எப்படி சரி பண்ணுறாரு அப்படின்றது தான் படமாக எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே காமெடியில் வேறு லெவலில் பின்னி எடுத்திருக்காங்க. ஒரு சிவா மனசில் சக்திலாம் பார்த்து நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி இந்த படத்தையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஓவராலாக படம் வந்து நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் டி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.